வணக்கம், பாலச்சந்திரன் பேசுகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒன்றிய அரசில் ஏகே ஆண்டனி என்கிற ஒரு நேர்மையாளர் டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறை அமைச்சராக இருந்தார். அவரை பற்றி நான் பேசியிருக்கேன். இன்னொன்று, அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் நான் இப்போ சொல்ல போகிற நபரை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அமைச்சர் பதவி விட்டு விலகினதுக்கப்புறம் நான் பார்த்துருக்குறேன். தற்செயலாக பார்த்துருக்கேன். அப்பா போயிருந்தாங்க, கூட போயிருந்தேன். சின்ன பையன் வந்தது பார்த்துருக்கேன். இங்கே தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக ராமையான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எல்லாரும் அவரை பற்றி சொல்லுவாங்க. பொதுவாக காமராஜர் காலத்தில் அமைச்சர்கள் அளவில் லஞ்சம்ங்கிறது கிடையாது. பொதுவாக இல்லவே இல்லைன்னு சொல்லிடலாம். லஞ்சம் இருந்தது அரசாங்கத்தில். யாருடைய ஆட்சியுமே பொற்காலம் இல்லை. ஆனால் காமராஜர் ஒரு உதாரணமாக வாழ்ந்தார் என்பது மட்டுமின்றி அவரோட கூட இருந்த அமைச்சர்கள் யாருமே தங்களுக்குன்னு வாழ்க்கைக்கு வளம் சேர்த்துக்கிட்டவங்க கிடையாது. ரொம்ப எளிமையானவங்களாம் அமைச்சராக வந்தாங்க. எளிமையாகவே காலத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. சில பேர் வசதியானவங்க அமைச்சராக பூவராக அமைச்சராக இருந்தார். அவர் அந்த கவுண்டர் கம்யூனிட்டியில் பெரிய ஒரு அரச பரம்பரை மாதிரி அவங்க. மஜீத் அமைச்சராக இருந்தார். முஸ்லீம் கம்யூனிட்டியில் ரொம்ப பெரிய குடும்பத்தில் இருந்தவங்க, வசதியான குடும்பம் சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க வசதியான குடும்பத்தில் இன்னும் கொஞ்சம் சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படல. ரொம்ப அமைதியாக அடக்கமாக அமைச்சராக இருந்துட்டு போனவங்க. ராமையா அமைச்சராக இருந்திருந்தார்னு அப்பா சொல்லிகிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா அவர் ரொம்ப நேர்மையான ஒரு அமைச்சராக இருந்தார்ப்பா அப்படின்னு. ஒரு நாள் இவங்க எங்கள் அப்பா அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க. ஏதோ ஒரு மாநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்கள வழி அனுப்புறதுக்காக எங்கள் அப்பா போயிருந்தாங்க. சில பேர் தன்னுடைய நண்பர்கள்லாம் போகிறாங்க, வழி அனுப்புறதுக்காக போயிருந்தாங்க. போன போது பஸ்ஸு கிளம்பிருச்சு. ஒருத்தர் பஸ்ஸு அப்போ தான் லேசாக கிளம்பியிருக்கு. பஸ்ஸு பின்னாலே தடதடன்னு ஓடுறாரு. ஐயா விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லி தடதடன்னு ஓடிக்கிட்டு இருந்தார். அப்போ எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டாங்க, அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னாங்க. எனக்கு என்ன தெரியும், அந்நேரம் எனக்கு 13 வயசு இருக்கும். அதுக்கு மேலே அவரை பற்றி எனக்கு விவரம் எனக்கு என்ன தெரியும். உடனே அப்பா என்கிட்ட சொன்னாங்க, அவர் ராமையா நம்ம தமிழ்நாட்டு அரசில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர். ரொம்ப எளிமையான மனிதர். காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகணும் வந்திருக்கிறாரு. அவர் யாருக்குமே இங்கே உள்ளவங்களுக்கு அடையாளம் கூட தெரியல. பார், பஸ்ஸு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காரு. நல்ல வேளையாக பஸ்ஸை நிப்பாட்டி பஸ்ஸில் ஏறி அவர் போனார். ஆசுவாசப்படுத்திட்டு ஒரு சீட்டில் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருந்தனால எனக்கு தெரிஞ்சது. ஆசுவாசப்படுத்திட்டு போனார். இன்றைக்கி நான் யோசித்து பார்க்கும்போது பொதுவாக நம்முடைய பொது வாழ்வில் அப்படிப்பட்ட ஆடம்பரமின்மைங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி இந்த எளிமைங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். எத்தனையோ காரணங்கள் இருக்குது. இது லிபரலைசேஷன் வந்தது. பொதுவாக ஜனங்கள்கிட்ட இந்த லௌகீக வாழ்க்கை மோகங்கிறது, பணம் சேர்க்கணும். பல பேர் லெஜிட்டிமேட்டாக பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பணம் சேர்க்கணும், டிஸ்பிளே பண்ணணும், வெல்த்தை, தங்களுடைய செல்வத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பல ஆசைகள் இன்றைக்கி ஒரு நேர்மையான ஆசைகளாக இன்றைக்கி காணப்படுகின்றன. இந்த ஆசையில் எதுவும் அநீதி ஒன்றும் கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்னா நான் 2 நல்ல கார் வாங்கிட்டு போகிறேங்கிறது அநீதி ஒன்றும் கிடையாது. ஆனால் அமைச்சர்களாக இருக்கிறவர்களாகட்டும் அல்லது அதிகாரிகளாக இருக்கிறவர்களாகட்டும் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்ச காலம் அது. அந்த காலத்தில் பார்த்த ஒரு நல்ல மனிதரை பார்த்தது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் என்பதை கூறி இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். இன்னும் தொடருவோம். வணக்கம்.